மே 13 நாவுக்கு காவு. தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் தனது நாவை அடக்காமல் இருந்தால் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான். அவனது தேவ பக்தி வீண். யாக்கோபு 1:26. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பூரணம் அல்லது நிறைவு என்பது வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் குறிக்கும். பூரணத்துடன் அடையாளப்படுத்தப்பட்ட முக்கியமானது ஒரு குணம், நாவடக்கம். இதோ திருமறையின் கூற்று: ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் நிறைவான மனிதனாயும் தனது உடல் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. நடைமுறை பரிசுத்த வாழ்வை விளக்கும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் யாக்கோபு நிருபம் முக்கியமானது. நாவை குறித்து இங்கு அதிகம் எழுதப்பட்டுள்ளது. நாவடக்கமில்லையே தேவபக்தி வீண் என்கிறார் யாக்கோபு. மனிதன் பேசும் எல்லா வீணான வார்த்தைகள் குறித்து தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். இந்த வசனங்கள் நம் பேச்சுக்கள் எவ்வளவு முக்கியமானவை என்று உணர்த்துகின்றதோ. மத்தேயு 12:36. இயேசு உண்மையை பேசினார். மார்க் 12:32. அருள்மொழிகளையே பேசினார். லூக்கா 4:22. குற்றமற்ற வார்த்தைகளையே பேசினார். லூக்கா 20:26. இயேசுவின் பழுதற்ற பண்பை விளக்கும் போது பேதுரு இப்படி எழுதுகிறார்: அவரது வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. 1 பேதுரு 2:22. வளர்ச்சி தரா பேச்சை தவிர்த்து சரியானதை பேச ஏறத்தாழ எல்லா திருக்கடிதங்களுமே வலியுறுத்துகின்றன. நாவை அடக்குவது எளிதல்ல. யாக்கோபு 3:8. அதை தூய ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும். நாவின் பாவங்களை அறிக்கையிட்டு பலிபீடத்தில் நாவை அர்ப்பணித்தால் உன்னதத்தின் அக்கினி நம்மை தூய்மைப்படுத்தி ஊழியத்திற்கு நம்மை பணித்து அனுப்பும். ஏசாயா 6:5-9. ஆதி சீடர் மீது இறங்கிய போது ஆவியானவர் பிரதானமாக அவர்கள் நாவை தொட்டார். இதன் முக்கியத்துவத்தை கவனிக்க தவறக்கூடாது. உடலின் பாகங்களில் எல்லாம் சாத்தானுக்கு நாவை போன்று பயனுள்ளது வேறொன்றுமில்லை என்கிறார் ஒரு பக்தன். சிம்சோனின் நாட்களில் கொல்வதற்காக கழுதையின் தாடை எலும்பு பயன்படுத்தப்பட்டது. இன்றும் அப்படியே பட்டய குத்துகள் போல சிலர் பேசுகிறார்கள். நீதிமொழிகள் 12:18. நாவால் பெருமை பேசக்கூடாது. யாக்கோபு 3:5. புறங்கூறுதலும் நாவினால்தான். நீதிமொழிகள் 10:18. கோல் சொல்லுதல் நீதிமொழிகள் 18:8. கேலி செய்தல் நீதிமொழிகள் 19:29. வாக்குவாதம் நீதிமொழிகள் 18:6. கடும் சொல் நீதிமொழிகள் 15:1. பொய் பேசுதல் நீதிமொழிகள் 19:5 போன்றவற்றிற்கு நம் நாவை விலக்க வேண்டும். 32 வெள்ளையுடை வீரர்களும் சிவந்த நாக்கை தேவையில்லாது வெளியே வருவதை தடுக்கட்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. திருக்குறள்.